கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் இம்மட்டும் நமக்கு போதுமானவராக இருந்தார். அன்றைக்கு யோசுவாவுக்கும் மோசேக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் இம்மட்டும் கண்மணி போல நம்மை காத்து வழி நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை கிருபை பொருந்தினது, அவருடைய வார்த்தையில் நமக்கு ஆலோசனை உண்டு, எச்சரிப்பு உண்டு. ஆகவே அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. அன்றைக்கு மோசே சொன்னார், உன் தேவனாய கர்த்தரிடத்திற்கே திரும்பி நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். உபாகமம் 30:2 இப்படி கூறுகிறது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார் என்று மோசே சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அதே 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி நாம் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், கற்பத்தின் கனிகளிலும், மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். எப்பொழுது பரிபூரணம் உண்டாக செய்வார்? கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது அப்படியே செய்வார். அப்படியே நாம் வேதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அதை கேட்போம், அதன்படி நடப்போம். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் சீக்கிரமாக அவர் திருப்ப போகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு முதலாக யோபு என்ற ஒரு பக்தனை பற்றி ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபு ஊஸ் என்ற தேசத்திலே உள்ள மனிதன். அவனை பற்றி மிக அருமையான சாட்சி இருக்கிறது. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தீமைக்கு விளைகிறவன், கர்த்தருக்கு பயந்தவன் என்று. அவன் பெரிய ஒரு ஜமீன்தார், பணக்கார். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் உண்டு. அவ்வளவு பெரிய அநேக வேலையாட்கள் உண்டு. செல்வந்தனாக வாழ்ந்தான். அவனுக்கும் ஒரு நெருக்கம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைதான், ஆனால் அவனுக்கும் ஒரு நெருக்கம். இவளை கேட்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த நெருக்கம் வராதா, துன்பம் வராதான்னு? வரும் வரும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு துன்பம் வரும். அந்த துன்பத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு சமய சகாயராய் கடந்து வந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமா இருக்கிறார் என்று வாசிக்கிற உபாகமத்தில் வாசிக்கிற கடைசி அதிகாரத்தில். எல்லா சமயங்களிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவர். அவரே நமக்கு பட்டயமாய் கடந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இந்த யோபு எவ்வளவு சன்மார்க்கனாய் இருந்தாலும் அவனுக்கும் சில தீங்கு ஏற்பட்டது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் சில தீங்கு நேரிடும். அதை நாம் துவண்டு போகாதபடி கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். கர்த்தருக்கு பயந்தவன் தான், எல்லாருக்கும் விலகினவன். அவன் ஒரே நேரத்தில் பயங்கரமான இழப்பு ஏற்பட்டது. பயங்கரமான இழப்பு. அவன் வயலில் வேலையாட்கள் வேலை செய்யும் பொழுது அக்கினி இறங்கி
ஆடுகளை பட்சித்து போட்டது. கல்தையர் இறங்கி வந்து ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். சபையர் வந்து கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். நிலத்தில் விளைச்சல் எல்லாம் நாசமானது. அவனுடைய ஆடு, மாடு, ஒட்டகம், ஏர், கழுதை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இந்த செய்தி அவனுக்கு வருகிறது. செய்தி வந்து ஒரு நிமிஷத்துல அடுத்த செய்தி வருகிறது. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு விருந்து சாலையில் இருக்கும் பொழுது காற்று ஒன்று வீசினது. இந்த காற்றில் கூரை அப்படியே விழுந்து வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அந்த பிள்ளைகள் மேல் விழுந்து அவர்கள் மாண்டு போனார்கள், இறந்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பக்தன் தான், சன்மார்க்கன் தான், பிள்ளைகளை இழந்தான். 3 குமாரர் 7 குமாரத்திகள் இழந்தான். ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவனுடைய உள்ள மசையவே இல்லை. ஒரு உள்ளத்தின் ஆழத்துல பின்னால சொல்றான் நண்பர்கள்ட்ட, அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை அவன் வெளிப்படுத்தினான். இதை கேட்ட கர்த்தர் உள்ள மகிழ்ந்தார். அவனுக்கு தேவையான அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக திருப்பி கொடுத்தார். ரெட்டிப்பாக திருப்பி கொடுத்தார். 7000 ஆடுகள் போனால் 14,000 ஆடுகள், 3000 ஒட்டகம்னா 6000 ஒட்டகம் திருப்பி கொடுக்கப்பட்டது. 500 கழுதைகளும் 500 ஏர் மாடுகளும் இழந்தால் 1000 கழுதையும் 1000 ஏர் மாடுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய குமாரர்கள் 3 குமாரத்துகள் 7 பேர் இழந்தார். மீண்டும் அவனுக்கு 3 குமாரர்கள் 7 குமாரத்துகள் பிறந்தார். அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நண்பர்கள், அறிமுகமானவர்கள் இவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த பொழுது கர்த்தரை பற்றி நிதானமாய் பேசவில்லையா? கர்த்தரே சொல்லுகிறார், உன்னுடைய நண்பர்கள் என்னை பற்றி நிதானமாய் பேசாததுனால எனக்கு அவர்கள் மேல் கோபம். ஆகவே அவர்கள் உன்னிடம் வந்து மாடையும் ஆடையும் தகன பலியாய் செலுத்த வருவார்கள். அவரோடு சொன்னார், அந்த யோபு உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் 7 ஆடுகளையும் 7 காளைகளையும் கொண்டு போய் சர்வாங்க தகன பலி செலுத்துங்கள். அப்பொழுது அவன் உங்களுக்காக ஜெபிப்பான், வேண்டிக் கொள்வான். உங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்வான். நான் அவனுடைய முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னான். அதுபோல யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். அவன் செய்த காரியம் சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினான். யோபுடைய சிறை இருப்பு என்ன? அவனுடைய இழப்பு. அவன் ஒருவன் மட்டும் தனித்து நின்றான், எல்லாவற்றையும் இழந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்தான். முறுமுறுக்கவில்லை, கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட உத்தமனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது இவனுடைய சிறை இருப்பை மாற்றினார். அன்புள்ள பிள்ளைகளே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நாம், உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ரட்சிப்பை மட்டும் நினைத்து பெருமை கொள்ளாதபடி மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த கொரோனாவின் தாக்குதல் எங்கும் பயங்கரமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க வேலை பார்க்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வட இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட தினக்கூலிகள் ட்ரெயின் பஸ்ஸில் அனுப்பப்பட்டிருக்காங்க. சில பேர் போகிற வழியிலேயே ஆக்சிடென்ட் இறந்து போயிருக்கிறாங்க. சில பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க, ரோட்லேயே போட்டுட்டே போயிருக்கிறாங்க. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. இவர்களுக்காக நாம் கட்டாயமாக நாம் ஜெபிக்க வேண்டும். சிறு வியாபாரிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும்.
அன்றாட உணவிற்கு கஷ்டப்படுகிற இந்த சூழ்நிலையில இந்த சவாளர்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இழப்புக்கள் மத்தியில அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். பிறருக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் திருப்புவார். சிறையிருப்பு ஒரு வேளை நமக்கு கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத குழப்பங்களாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம். எல்லாவற்றும் சில நேரம் தடைகள் வருவது உண்டு. தடைகள் மத்தியில் அவர் தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் கூட ஒரு நல்ல ஆலோசனை கூறுகிறார். 1 தீமோத்தேயு 2:2 எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணும்படி நீங்கள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி செய்வது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. இந்த பூமியில நாம கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா எம்எல்ஏஸ், எம்பிஸ், எல்லா கலெக்டர்ஸ், எல்லா செக்ரட்டரிஸ், எல்லா கவர்னர்ஸ், எல்லாருக்காகவும் ஜெபிப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை. பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல, அமெரிக்கா, ஸ்வீடன், இட்டலி, ஜெர்மனி, சைனா, பிரேசில், ஈரான், கனடா பாதிப்புக்குள்ளாக இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் அங்குள்ள மக்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை சீக்கிரம் கொடுப்பார். நான் சொல்லுகிறேன், இந்திய தேசத்தில் இந்த கொரோனா மூலமாக வந்த அந்த பாதிப்பு, அந்த சிறையிருப்பு சீக்கிரமாக கர்த்தரால் மாற்றப்பட போகிறது. எல்லாம் சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பவுல் என்ற அருமையான பக்தன் உண்டு. அதான் பவுலும் சீலாவும் 2 பேரும் இணைந்து பிலிப்பு என்ற பட்டணத்திற்கு வந்தார்கள். அந்த பிலிப்பு பட்டணத்திலே ஜெபிப்பதற்காக போய்கொண்டிருந்த பொழுது ஒரு குறி சொல்லுகிற ஆவியினால் அசுத்தாவை பிடித்த ஒரு பெண் குறி சொல்ல ஏவுகிற அந்த ஆவியின் மூலமாக தாக்கப்பட்டிருந்தாள். அவள் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு பின்னாக வந்து இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பை அறிவிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சத்தமிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சினம் கொண்டு அந்த அசுத்த ஆவியை துரத்தினார். உடனே அது அவளை விட்டு போனது. இந்த குருசிலுகிற ஆவி அவளை விட்டு போன உடனே அதன் மூலம் ஆதாயத்தை பெற்ற எஜமான் ஆத்திரமடைந்து பவுலையும் சீலாவை பிடித்து அடித்து உதைத்து சட்டையை கிழித்து அதிகாரிகளை ஒப்புக் கொடுத்து நம்முடைய யூத மார்க்கத்தாருக்கு ஒத்து வராத போதகத்தை பண்ணுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். அவர்கள் சிறைச்சாலையிலே தொழு மரத்தில் அவர்கள் கால்கள் கட்டப்பட்டவர்களாக உள்ளே காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, உள்ளே அப்படியே அடிபட்டு உதைப்பட்டு இருந்த, கண்ணீரும் கம்பளவுமாய் இருந்த இந்த நெருக்கத்தில் இருந்த பவுலும் சீலாவும் தன்னுடைய சூழலை எல்லாவற்றையும் மறந்து நடு ராத்திரியிலே அவர்கள் எழும்பி 2 பேரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதித்து பாடினார்கள், ஜெபித்தார்கள், பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள். நடந்தது என்ன? அங்கிருந்த அத்தனை பேரும், சிறைச்சாலையில் அத்தனை பேரும் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சிறையின் அஸ்திவாரம் அசைந்தது, கதவெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகள் எல்லாம் அறந்து போனது. எத்தனை பெரிய அதிசயமா இருக்கு! கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் மத்தியில் எல்லாவற்றையும் மறந்து, சூழ்நிலையும் மறந்து, இடுக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடி ஆராதிக்க முடியல. அந்த துதியின் சத்தம் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தது. அருமையானவர்களே, அவர்கள் வெளியே அழைத்து வரப்பட்டார்கள்.
வந்தவுடனே இந்த காவல்காரன், அந்த சிறைச்சாலைக்காரன், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். உடனே பவுல் சொல்றாரு, இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டு உடனே அதை ஏற்றுக்கொண்ட உடனே பவுல் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து காண்பித்தான். அவரை கேட்டார்கள். அவர்கள் சிறிது நேரம் கழித்து இவனுடைய காயங்களை எல்லாம் கழுவினார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவனும் வீட்டார் யாவரும், அந்த சிறைச்சாலை அதிகாரியும் அவன் வீட்டார் யாவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். போதனையை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். வசனத்தை கேட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். காயங்களை கழுவினார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். வீட்டிற்கு அழைத்து சென்று எல்லாருமாக போஜனம் அருந்தி எல்லாரும் விசுவாசிகளாய் மாறி மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நான் மடிந்து போவதில்லை. அவ்வளவு ஒரு உறுதியான விசுவாசம் பவுலுக்கு. அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறோம். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்று அவர் எண்ணாமல், நமக்கு என்ன ஊழிய பாதை இருக்கிறது, தொடர்ந்து முன்னேறுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு காணப்பட்டார். கர்த்தர் அதிசயமாக அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். வெளியே வந்து அவர் ஒருவேளை கர்த்தருடைய நாமத்திற்காக, நாங்கள் பட்ட அவமானத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக கடந்து சென்றிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, புதுக்கோட்டையிலும் இந்த கோட்டை, கொரோனா கோட்டை உடைக்கப்படுவதற்கு நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நிச்சயமாக நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை பவுல் அறிந்திருந்தார். ஆகவே பவுல் தொடர்ந்து உற்சாகமாக ஊழியம் செய்வதற்கு அவன் கடந்து போனார்களே. பவுலை போல, சீலாவை போல எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதபடி முன்னேறி செல்வதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவரார். யோபுவின் சிறையிருப்பை திருப்பின தேவன் இந்த பிலிப்பு பட்டணத்தில் பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்படுகிற சிறையிருப்பை அவர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சிறைவில் மக்கள் பார்வோன் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வரும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். மோசையை கர்த்தர் எழுப்பினார். மோசே அந்த மக்களை வழிநடத்தினார். ஆனால் அவர்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பார்வோன் சேனை இவர்களுக்கு அருகாமையில் வந்துவிட்டார். அருகாம் கிட்ட வந்ததை பார்த்தவர்கள் பயந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான், முன்னே செங்கடல், பின்னே பார்வோன் சேனை, அவ்வளவுதான் என்று பயந்தார்கள். கர்த்தர் மோசையை பார்த்து, உன் கையை நீட்டு என்றார். கையை நீட்டினார். நடந்தது அந்த செங்கடல் தண்ணீர் அந்த காற்றினாலே உயர எழுப்பி மதிலாக எழுப்பி நின்றது. இடையிலே உலர்ந்த பாதை இருந்தது. அந்த உலர்ந்த பாதை வழியாக இஸ்ரவேல் மக்கள் நடந்து போனார். அந்த மோசே அவர்களை பார்த்து சொன்னா, நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கர்த்தர் இன்றைக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் நின்று கொண்டு காண்பீர்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினார். இன்று காண எகிப்தியர்கள் இனிமேல் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அதுபோல அந்த எகிப்தியர்கள் எல்லாரும் மீண்டும் மோசே கையை நீட்டின பொழுது அந்த உலர்ந்த தரையிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கடந்து அக்கறை வந்தவுடனே மோசே கையை நீட்டினார். ரெண்டு பக்கம் பதிலாய் நின்ற தண்ணீர் ஒன்று சேர்ந்தது. எல்லா பார்வோன் சேனை முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி போயிற்று. எனக்கு அருமையானவர்களே, நெருக்கங்கள் நம்மை நெருக்கும் பொழுது
அவரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு கூப்பிடப்படுது. கர்த்தர் நம்மை விடுவிப்பார். யோபுவின் சிறையிருப்பை திருப்பினவர், பவுலும் சீலாவின் சிறையிருப்பை திருப்பினவர். இஸ்ரவேல் மக்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுவித்தவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் விடுவித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர் சிறையிருப்பிலிருந்து வரும் பொழுது பாழான செலவுகளை கட்டுவார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டுவார்கள், அந்த ரசத்தை குடிப்பார்கள். அப்படியாக ஒரு பெரிய அறுவடையின் காலம், மகிழ்ச்சியின் காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தினையாக திருப்பி பெற்றுக் கொண்டார். ஆடு, மாடு, கழுது, ஏன் எல்லாவற்றையும், ஏன் மகனையும் மக்களையும் இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக் கொண்டார். அதுபோல நீங்கள் கேட்ட செய்தியின்படி பிறருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். பவுலும் சீலாவுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் அவர்கள் துதித்து ஜெபம் பண்ணி ஆர்ப்பரித்த பொழுது கதவு திறந்தது. அந்த சிறைச்சாலைக்காரருடைய குடும்பம் முழுக்க ரட்சிக்கப்படுது. அப்படியாக உங்கள் மூலமாக மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அருமையானவர்களே, நாம் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தேய்த்து கலங்க மாட்டேன், அவர் நிச்சயமாக என்னை நடத்துவார் என்ற முழு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார், ஜெயம் தருவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் பெரியவராய் இருப்பதனால அவரை நோக்கி பார்ப்போம், ஜெய வாழ்க்கை வாழ்வோம், கர்த்தரை பகிர்படுத்துவோம். இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். அருமையானவர்களே, அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக பக்கம் நன்றி. யோபுவை போல நண்பர்களுக்காக, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர் என்று நாங்கள் அறிந்தோம். பவுலும் சீலாவும் நெருக்கத்தின் மத்தியிலே ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை திறவுண்டது. அப்படியாக இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் சேனையெல்லாம் துரத்தப்படப்படுது. மோசே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கையை நீட்டினான். அந்த தண்ணீர் ஒன்று சேர்ந்து பார்வோன் சேனையை மூழ்கடித்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் விட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்து கடந்து சென்றார். இப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற தேவனே, எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை தார். இந்த தேசத்தில், இந்த நாட்டில் எத்தனையோ கண்ட்ரிஸில் பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது. கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க தேசத்திற்காக, ஸ்வீடனுக்காக, ஜெர்மனிக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அங்கே வேலை செய்கிற டாக்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். நீரே அவர்கள் நல்ல சுகபலத்தால் உற்சாகமாக வேலை செய்து நிறைய பேர் அதன் மூலமாக விடுவிக்கப்படும். மோசையை போல சொன்னது போல கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். எப்பொழுது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கப்படும். நாமும் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம், விசுவாசிப்போம், அதன்படி நடப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்புவார். இது நிச்சயம், நிச்சயம். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென்.